முத்தும் பவழமும் மரகத பச்சையும் நீலமும் சிகப்பும் கோமேதகமும் மின்னிடும் வைரமும் வைடூரியம். நம்மளுக்கு சில பாட்டு பாடும்போது வந்து தானாவே கண்ணில் தண்ணி வரும். டப்புன்னு வந்து நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து கடவுளோட பிரசன்ஸ் இருக்குங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். உத்தனித்தன திருதனி திருத்தாம் திருத்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. Missions Law School. Admissions open. BLLB, BBLLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மை நடத்து குகன் மேலே. ராம நாம சுகதாம பஜல ராம நாம. வந்து குருவாயூர் கிருஷ்ணர் இருக்காரு. அவர் குருவாயூர்ல இருந்து வந்திருக்காரு. சமயபுரம் மாரியம்மன், அதுக்கப்புறம் வந்து மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அங்காளம்மன். அங்காளம்மன் படம் ரொம்ப பெருசா வைக்க கூடாது, ஏன்னா அவங்க ரொம்ப உக்ரகமான தெய்வம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நான் அதனால வந்து சின்னதா ஒரு படம் வச்சிருக்கேன். முத்தும் பவழமும் மரகத பச்சையும் நீலமும் சிகப்பும் கோமேதகமும் மின்னிடும் வைரமும் வைடூரியம். இதுல வந்து லாஸ்ட் ஒரு லைன் இருக்கும், அரண்மனை வாழ்வும் அரச போகமும் அறுசுவை உணவும் அரியாசனமும். இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷம் வந்து முருகர் கிட்ட போனா நம்மளுக்கு அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா. வாராகி வந்து விட்டாள் அம்மா, வாராகி வந்து விட்டாள், வாராகி வந்து விட்டாள் அம்மா, வாராகி வந்து விட்டாள். சிலைக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், நேவேத்தியம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணா வந்து பிரச்சனை கிடையாது. தட்டு வீட்டில் ரொம்ப ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும். ஏன்னா வாராகி அம்மன் ரொம்ப வந்து ஒரு உக்ரகமான அம்மன்கிற பட்சத்துல. அப்புறம் ஸ்ரீவல்லிபுத்தூரோட கிளி, அதான் அந்த கிளியோட காலில் வந்து நம்ம எந்த ஒரு வேண்டுதல் கட்டி வச்சோம்னா அந்த வேண்டுதல் ஒரு 6 monthsக்குள்ள பூர்த்தி ஆயிடும். பொம்மை பொம்மை தாத்தைய தையனுக்கு தினக்கு தின்னு பஜன் கரே. நம்மளுக்கு சில பாட்டு பாடும்போது வந்து தானாவே கண்ணில் தண்ணி வரும். டப்புன்னு வந்து நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து கடவுளோட பிரசன்ஸ் இருக்குங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். உத்தனித்தன திருதனி திருத்தாம் திருத்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. ஹலோ ஆல், இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பக்தி பாடல்கள் இல்லாமல் நம்ம வீட்டில் பூஜை நிறைவேறாதுன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, சிங்கர் பாம்பே சாரதா மேம் வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் அவங்கள மீட் பண்ணலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கேன் மேம். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஆப்டான பிளேஸ் பூஜா ஏன்னா உங்களை நாங்கள் இங்கே தான் மோஸ்ட்லி நிறைய ரீல்ஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு மேம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கடவுளை பொறுத்த வரைக்குமே. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து சில பேருக்கு வந்து தெரியாது. இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சில பேர் விளக்கு ஏற்றும் போது விளக்குலேயே வந்து ஊதுவத்தி ஏற்றுவாங்க. ஆனால் சில பேர் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு விஷயம்லாம் எங்களுக்காக சொல்லுங்களேன். நானும் வந்து விளக்குல ஊதுபத்தி ஏத்துறாங்க தான், வந்து விளக்குல ஊதுபத்தி ஏற்றக்கூடாதுலாம் கிடையவே கிடையாது. கோவில்லையும் அப்படித்தானே ஏத்துறாங்க. யாருமே மேட்சஸ் வச்சு வந்து ஊதுபத்தி ஏத்துறதுலாம் கிடையாது. ஆனா என்ன வாயால ஊதி அந்த இதை வந்து அணைக்க கூடாது, வந்து நெருப்ப அப்படிம்பாங்க. ஸோ நான் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து 2 வேளை கார்த்தால எழுந்தவனே ஃபர்ஸ்ட் பல் தேய்ச்சிட்டு வந்து விளக்கேற்றுறது, அப்புறம் ஈவினிங் ஒரு வாட்டி வந்து சாமி கும்பிடுறது. அதுக்கப்புறம் சாமிக்கு டெய்லி ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணுவேன். கல்கண்டு, திராட்சை, ஃப்ரூட்ஸ் எதுனாலும் பரவாயில்ல. அது மாதிரி இப்போ ஃப்ரைடே வந்து ஒரு பூஜை எல்லாம் பண்றோம்னா இப்போ ஃப்ரைடே மட்டும் ஒரு ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். ஃப்ரைடே இல்லாட்டி வந்து ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் வச்சுக்கோங்களேன். அது அப்போ நோன்பு வருது, இல்லாட்டி வந்து ஒரு பௌர்ணமி. ஸோ இந்த மாதிரி டேஸில் ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். ஸோ நம்ம கிட்ட என்னென்ன கடவுள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? எல்லா சாமியுமே இருக்கு. எல்லா சாமியுமே இருக்கு. ஓகே. அதாவது நான் இது வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இந்த சாமி ரூமில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியான விஷயம் என்னன்னா, இதில் இருக்கிற படம் எல்லாமே அந்தந்த கோவில்ல இருந்து வந்தது. எக்ஸப்ட் வந்து இந்த ஒன்றும் அந்த ஒன்று மட்டும் வந்து என்னோட இன்லாஸ் வீட்டில் வந்து கொடுத்தது வந்து கல்யாணத்தப்போ. ஏன்னா ஃபர்ஸ்ட் பூஜை ரூம்னா அவங்க வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால ஸோ மிச்ச படம் எல்லாமே இப்போ திருச்செந்தூர் முருகன்னா திருச்செந்தூர்ல இருந்து, அப்புறம் பட்டீஸ்வரம் துர்கேனா பட்டீஸ்வரத்துல இருந்து. இவர் வந்து கரும்பாயிரம் பிள்ளையார், இவருக்கு வந்து 1000 கரும்புனால இந்த அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து கரும்பாயிரம் பிள்ளையார் கும்பகோணத்துல இருந்து, எல்லாமே அந்தந்த ஊர்ல இருந்து வந்தது. ஸோ அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த பூஜை ரூம் பொறுத்த வரைக்கும். அப்படியே என்னென்ன கடவுள்கள் இருக்காங்க
இருக்காங்கன்னு சொல்லிடுறீங்களா? வந்து குருவாயூர் கிருஷ்ணர் இருக்காரு, அவர் குருவாயூர்ல இருந்து வந்திருக்காரு. சமயபுரம் மாரியம்மன், அதுக்கப்புறம் வந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அங்காளம்மன். நான் அதுவும் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அங்காளம்மன் படம் ரொம்ப பெருசா வைக்க கூடாது, ஏன்னா அவங்க ரொம்ப உக்ரகமான தெய்வம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நான் அதனால வந்து சின்னதா ஒரு படம் வச்சிருக்கேன், அங்காளம்மன் படம். அதுக்கப்புறம் மகா பெரிவா, அதுக்கப்புறம் புன்னைநல்லூர் மாரியம்மன் வந்து என்னோட அம்மா வீட்டு சைடோட குலதெய்வம். ஸோ அவங்க போட்டோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் சைடு குலதெய்வம் வந்து முத்துக்குமார சுவாமி, அதான் வைத்தீஸ்வரன் கோவில், அவரோடது அங்கே மேலே இருக்கு அந்த வைத்தீஸ்வரன். அதுக்கப்புறம் எல்லாம் அந்த குரு அவங்களதெல்லாம். அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டியோட பிள்ளையார். ஓகே. அதுக்கப்புறம் இந்த முருகர் வந்து பத்துமலை முருகர். ஆமா. அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ சக்கரம், சுதர்சன சக்கரம். அப்புறம் வந்து மதுரையில இருந்து மீனாட்சி. அப்புறம் இவங்க வந்து மாங்காடு காமாட்சி. அப்புறம் இவங்க வந்து காஞ்சிபுர காமாட்சி. எல்லாமே அந்தந்த ஊர்ல இருந்து தான். அப்புறம் ஸ்ரீவல்லிபுத்தூரோட கிளி. இந்த கிளி ரொம்ப ஸ்பெஷலான கிளி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதான் அந்த கிளியோட கால்ல வந்து நம்ம எந்த ஒரு வேண்டுதல் கட்டி வச்சோம்னா அந்த வேண்டுதல் ஒரு 6 monthsக்குள்ள பூர்த்தி ஆயிடும். ஆமா. சோ இது ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்கு இந்த கிளி. பறந்து வந்திருக்காங்க உங்க வீட்டுக்கு. ஓகே. சோ இப்போ நீங்க பூஜை பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாட்டு போட்டுட்டு உங்களோட பாடல் கேட்டுட்டே தான் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து பூஜை அறைக்கு வந்த உடனே என்ன விளக்கேத்தும் போது என்ன பாடல்கள் மூலமா ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் பாடி எல்லாம் பூஜை பண்றதுல ஸ்லோகம் சொல்லுவேன். ஓகே. வந்து விளக்கேற்றும் போது சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே அந்த ஸ்லோகம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரைடேனா ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுவேன். ஸ்ரீசக்கர பூஜை பண்ணும்போது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஃபுல்லாக சொல்லுவேன். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவி கட்கமாலா சொல்லுவேன். அது வந்து ஒரு லக்ஷ்மி சோஸ்திரம் இருக்கு. அந்த லக்ஷ்மி சோஸ்திரம் தான் வந்து என்ன பிரெக்னென்ட் ஆயிருக்கும் போது எங்க அம்மா வந்து டெய்லி அது புக்ல எழுதுவாங்களாம். அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு. ஸோ அதனால நான் அந்த வந்து லக்ஷ்மி சோஸ்திரம் சொல்லுவேன். அப்புறம் அது அவங்க சொன்னதுனால தான் நான் வந்து லக்ஷ்மியோட நட்சத்திரத்துல வந்து ஃப்ரைடே, அந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நான் வந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அழகான பெண் குழந்தை கொடுத்துட்டேன். அதனால வந்து நான் அந்த ஸ்லோகம் சொல்லுவேன் ஃப்ரைடே. இப்போ எல்லாருக்குமே கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது உணர்றது வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நிகழ்த்தி காட்டியிருப்பாரு. நம்மளுக்கு அப்போ தோணும், ஓ இது கடவுளால நடந்த ஒரு விஷயம். அந்த மாதிரி கடவுள் உங்களோட வாழ்க்கையில செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு செயல் ஸ்பெஷலா அப்படியே நிகழ்த்தி மாயாஜாலம்லாம் காமிக்க வேணாம். நம்ம டெய்லி வாழற லைஃபே வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறதாங்கிறது நான் வந்து ஃபீல் பண்ற டைப்பு. இப்போ திடீர்னு ஒரு மிராக்கிள் பண்ணோம், அப்படி பண்ணோம், நான் அந்த மாதிரி இல்ல. நம்மளால வந்து கடவுளோட பிரசன்ஸை வந்து ஒரு பாடும்போது வந்து என்னால் ரொம்பவே ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு கோவில்ல போய் பாடுறோம், இல்லாட்டி சம்டைம்ஸ் வீட்லயே பாடுறோம். நம்மளுக்கு சில பாட்டு பாடும்போது வந்து தானாவே கண்ணில் தண்ணி வரும், இல்லாட்டி நம்மளுக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் வரும். இது நம்மளுக்கு வந்து அறியாத ஒரு விஷயம் தானே. நம்மளுக்கு ஒண்ணு வேகமா இப்போ ஒரு ரிதம் இருக்க வேணாம், எதுவுமே வேணாம். ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்ருதி கூட வச்சுக்க வேணாம். தானாவே நம்ம பாடும்போது டப்புன்னு வந்து நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தா கண்டிப்பா அங்க வந்து கடவுளோட பிரசன்ஸ் இருக்குங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி வந்து லைஃப்லயே வந்து டெய்லி வந்து நடக்கிற விஷயங்கள் நிறையா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அது டப்புன்னு நடக்குதுன்னா நம்மளுக்கு பத்தியா நான் சொன்னேன் எனக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு. ஓகே மேம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒர்க் போறது, அதனால இந்த ஃபாஸ்டிங், அந்த பிரதோஷ முறைகள் அதெல்லாம் கடைபிடிக்க முடியறது இல்லை. ஸோ நீங்க அதெல்லாம் கடைபிடிக்கீங்களா? அப்படி கிடையாது. ஆக்சுவலி இந்த காலத்துல தான் நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கந்த சஷ்டியோட ஃபாஸ்டிங் இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அத மாதிரி ஏகாதசி, அப்புறம் பிரதோஷம், எல்லாமே நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்காங்க. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ஒரு 3-4 இயர்ஸ்ல பார்க்கும்போது அந்த பக்தி எல்லாம் நிறைய ஜாஸ்தி ஆயிட்டு தான் வருதே வழியா அந்த பக்தி ஒன்றும் கம்மியான மாதிரி எல்லாம் இல்லை. இல்லாட்டி கோவில் எல்லாம் வந்து இவ்வளவு கூட்டம் வருமா சொல்லுங்க? எங்கேயா ஃபாஸ்டிங் இல்லாத பக்தி எல்லாம் கம்மியாச்சுன்னா. ஸோ இப்போ வந்து ஐ மீன் எல்லாருக்குமே தெரியறது வந்து கடவுளோட இது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம், வந்து நம்மளோட ட்ரெடிஷன் எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள்னா யார் சொல்லுங்க? எல்லா கடவுள் பிடிக்கும், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா இப்ப எல்லாருமே அந்த உட்கார்ந்தா என்ஷா முருகா ஈஸ்வரா அது மாதிரி சொல்லுவாங்க. நான் எல்லாமே அங்காளம்மன். ஆமா. ஓகே. இஷ்ட தெய்வம்னு சொன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன். ஸோ அவங்களோட இது எல்லாமே நீங்க அந்த நாள் கரெக்டா போயிட்டு கோயில் போயிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் உண்டா? கோவில் இப்ப நான் அதை சொன்ன கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றத விட நம்மளோட மனசுல இருக்காங்க கடவுள். நான் வந்து டெய்லி கரத்தால் எழுந்துக்கிறதுல இருந்து தூங்குறதுல இருந்து எல்லாமே அங்காளமா பாத்துக்கோ அப்படின்னு பாத்துப்பாங்க அவங்க. ஓகே. ஸோ எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ எங்களுக்காக பாடல்கள், சில வரிகள் நாங்கள் கேட்கக்கூடிய பாடல்கள் மேம். நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பாடல் சாமி பாடல்கள்ல வந்து பொம்மை பாட்டு. ஏன்னா யாரா இருந்தாலுமே அந்த பாடல்கள் வந்து பாடுவாங்க. சின்ன குழந்தையா இருந்தா கூட அழகா பாடுவாங்க மழலை குரல்ல.
சோ எங்களுக்காக நீங்களும் இந்த பாடல் மேம். बम्मा बम्मा तातैया तैयल कुदिनाकु दिन भजन करे बम्मा बम्मा तातैया तैयल कुदिनाकु दिन भजन करे उद्धनितनद्रदानि धृतां धृतां तों तै तै गणपतिनां सदा उद्धनितनद्रदानि धृतां धृतां तों तै तै गणपतिनां सदा दिम्मिकडदग तिक्कुताला दिम्मिकडदग तागडद ताला तापोडदां दिम्मिकडदग तिक्कुताला दिम्मिकडदग तागडद ताला तापोडदां उद्धनितनद्रदानि धृतां धृतां तों तै तै गणपतिनां सदा. இதுல வந்து நானா இந்த பாட்டை பாடல, நீங்க சொன்னதுனால தான் பாடினேன். ஏன்னா எல்லா இன்டர்வியூலையும் இப்போ நான் வந்து இந்த சாங் தான் பாடுறேன். ஸோ பாக்குறவங்க என்ன எல்லா இன்டர்வியூல இதே பாட்டை பாடுறாங்கன்னு நினைக்க கூடாது இல்ல, நான் அதுக்காக அதனால ரெஜிஸ்டர் பண்ணி ஆமா ஸோ நான் அதனால ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எல்லாருமே கேக்குறாங்க இந்த சாங் பாடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே சொல்ல ரொம்ப பிடிச்ச பாட்டு, அது உங்ககிட்ட கேட்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால நாங்களுமே அந்த ஆசையை நிறைவேற்றி இருக்கோம். ஸோ அடுத்த பாடல் அப்படியே பார்த்துடலாம் மேம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ரீசெண்டா ஒரு 4-5 இயர்ஸ் சொல்லலாம் மேம், வாராகி அம்மன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. கரெக்டா? அதுக்கு முன்னாடிலாம் வாராகி அம்மன்னா யாருன்னே தெரியாம இருந்தாங்க. ஸோ அந்த வாராகி அம்மன் அப்படின்னு நம்ம அவங்களோட கதைகளை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து சோழ நாட்டோட ஒரு போருக்கு போறப்ப அந்த அம்மனை வந்து வணங்கிட்டு போவாங்கன்னு. அதனால அந்த அம்மனை வீட்லயும் வைக்க கூடாது, ஏன்னா வீட்டுல வச்சா அவங்களுக்கு வந்து கரெக்டா அந்த நெய்வேத்தியம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டுல சிலையா வைக்க கூடாது, போட்டோவா வச்சு சாமி கும்பிடலாம். ஆனா நிறைய பேர் நான் சிலை வச்சேன் வந்து எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கெடுதல் நினைக்கிற வந்து நீங்க வந்து சிலை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படிங்கிறாங்க. ஆனா சிலை வைக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, சிலை வச்சா ரொம்ப வந்து வீட்டுல ஒரு ஆச்சாரமா இருக்கணும். சில பேருக்கு அதெல்லாம் தெரியாது, அதனால ஜென்ரலி சிலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சிலைக்கு கண்டிப்பா நைவேத்தியம் பண்ணணும் கரெக்டா. வந்து போட்டோங்கிறது நெக்ஸ்ட் பட்சம், சிலைன்னு இருக்கிறச்சு அதோட பவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால. லாஸ்ட் டைம் வேற எதுலயோ சொல்லும் போது நீங்க சொல்றீங்க சிலை வைக்க கூடாதுன்னு, நாங்க வீட்டுல வச்சோம் எங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்குது, இது ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ராங் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ சிலை வைக்கும் போது சிலைக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணா பிரச்சனை கிடையாது. தட்டும் வீட்டுல ரொம்ப ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும். ஏன்னா வாராகி அம்மன் ரொம்ப வந்து ஒரு உக்ரகமான அம்மன்கிற பட்சத்துல. ஸோ நம்ம போட்டோ வச்சோம்னா நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் வந்து கம்மி இருந்தா பிரச்சனை இல்லை. அதான் நம்ம வாராகி அம்மனோட சாங் மேம், ஒரு ஸ்பீச் சாங் இருக்கு மம்மி. இந்த பாட்டு வந்து என்னோட அம்மா எழுதின பாட்டு. இது ரொம்ப வந்து வாராகில ரொம்ப ஃபேமஸான பாட்டு. வாராகி வந்து விட்டாள் அம்மா, வாராகி வந்து விட்டாள், வாராகி வந்து விட்டாள் அம்மா, வாராகி வந்து விட்டாள், பஞ்சமி நாயகியாம் எங்கள் வாராகி வந்து விட்டாள், பர்வதவாசினியாம் எங்கள் வாராகி வந்து விட்டாள். முத்தும் பவழமும் முருகர் சாங். முத்தும் பவழமும் பாட்டு வந்து என்னோட அம்மா எழுதின பாட்டு தான். இந்த சாங் எங்க அம்மா எழுதி வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். எங்க அம்மா வந்து இந்த கச்சேரிக்காக எழுதினாங்க. அது இப்போ ரீசெண்டாக நான் பாடினேன். இப்போ எந்த கச்சேரி போனாலும் அந்த முத்தும் பவழமும் பாட சொல்லி கேட்குறாங்க. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லிரிக்ஸ் நானே இப்போ வந்து திருச்செந்தூர் போகும்போது வந்து முருகருக்கு எதிராக உட்காந்து பாடினேன். கத்தி பாடுறோமோ இல்லையோ நம்மளோட ஒரு ஆத்ம திருப்திக்காக நான் எங்க போனாலும் வந்து சாமிக்கு எதிராக உட்காந்து ஒரு பாட்டு பாடிடுறேன். அது பாட்டு பாடும்போது எனக்கே வந்து அறியாத கண்ணுல இருந்து வந்து தண்ணி வந்துருது. ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் வந்து டச்சிங்கா இருக்கும். ஓகே. முத்தும் பவழமும் மரகத பச்சையும் நீலமும் சிகப்பும் கோமேதகமும் மின்னிடும் வைரமும் வைடூரியம் நவரத்தினத்தில் மின்னிடும் ஹாரமும் பளபள பளவென ஜொலிக்கும் மட்டி கலகலகலவென குலுங்கிடும் வளையலும் நவமணி மாலை பொன்மணி நகையும் உந்தன் புன்னகைக்கு ஈடாமோ முருகா பரம் குன்றம் திருக்குமரா. நீங்க பாடும்போது சரி, மக்கள் பார்க்கும் போதுமே அவங்க கண்ணிலுமே அந்த ஒரு எமோஷனல் ஆகி. ஆமா கண்டிப்பா அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இது நம்ம பிளைனா பாடுறத விட ஒரு ஆர்கெஸ்ட்ரா எல்லாத்தோடையும் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மக்கள் எந்த அளவுக்கு இந்த கடவுள் மேல பக்தி இருக்கும் போது நீங்க பாடும் போது அது இன்னுமே வந்து நிறைய பேர் இந்த பாட்டை அவங்க வந்து எழுதி வச்சுட்டு வீட்டுல டெய்லி சாமி கிட்ட பாடுறாங்க. சோ இது என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த சாங்கோட வந்து லிரிக்ஸ் கேட்டாங்க. அப்புறம் இப்ப என்ன அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி இப்ப அந்த சாங்கோட லிரிக்ஸே வருது, ஆன்லைன்ல வருது, வந்து இந்த சாங்கோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வருது, கமெண்ட்ஸ்ல வருது. ஸோ இதை நிறைய பேர் எழுதி வச்சுட்டு டெய்லி சொல்றாங்களாம். ஸோ நம்ம இப்போ ஒரு லைன் மறந்தா கூட இப்போ ஆடியன்ஸே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. பட் அது வந்து உட்கார்ந்து யோசிச்சு அந்த வரிகள் யோசிச்சு எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப. இதுல வந்து லாஸ்ட் ஒரு லைன் இருக்கும், அரண்மனை வாழ்வும் அரச போகமும் அறுசுவை உணவும் அரியாசனமும் இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷம்
வந்து முருகர் கிட்ட போனா நம்மளுக்கு அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா. ஐ மீன் அவரோட வந்து சன்னதிக்கு போய் நம்ம அவரை பார்க்கும்போது ஸோ வந்து இதெல்லாம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை வந்து அந்த முருகரோட சன்னதி நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிக்கும் அதில். ஸோ நீங்க பாடின பாடல்கள் நான் கேட்டது எனக்கு பிடிச்சது, நான் பர்சனலாக நான் கேட்குறேன் அந்த பாடல் எனக்காக. போ ஷம்போ சாங் எனக்கு பாடுறீங்களா? ஓம் நம சிவாய, எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாதும் சிவாய, யாவும் சிவாய, உடலும் சிவாய, உயிரும் சிவாயவே, சிவாய கீதம் சிவாய, காற்றும் சிவாய, ஊற்றும் சிவா, நீரும் சிவாய, நெருப்பும் சிவாய, மண்ணும் சிவாயவே, சிவாய ஒளியும் சிவாய, ஒலியும் சிவாய, பிரணவம் சிவா, பிரம்மம் சிவாய, நாளும் சிவாய, கோளும் சிவா, சர்வம் சிவாய, சகலம் சிவா, சிவாய சிவ சிவாய, சிவ சிவ சிவாய, ஓம் நம சிவாய. ஓகே. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறினப்போ எந்த ஒரு டிவோ சாங் பாடினீங்க? ஓகே. அந்த வேல்மாறல் பத்தி சொல்லணும்னா இப்போ வந்து எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. ஆனா வேல்மாறல் நான் பாடினது வந்து நிறைய பேர் கேட்டு, ஐ மீன் உங்க சாங் கேட்டு தான் நான் கத்துக்கிறேன், உங்க சாங்ல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். இது நிஜமாவே வந்து முருகர் வந்து கொடுத்துருக்கிற வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மை நடத்து குகன் வேலே. பருத்த மூலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஸோ இந்த மாதிரி கேட்கும் போது உங்களோட பாடல் வந்து எல்லார் வீட்லயுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்ல. என்ன ஒரு ஐ மீன் ஒரு அந்த பிரதோஷ நாட்கள் இல்லை ஒரு கடவுளுக்கு உகந்த நாட்கள்னு வரும்போது உங்களோட குரல் தான் அங்க கேட்டுட்டே இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா எங்க வீட்லயுமே கேட்டிருக்கு, பக்கத்து வீட்லயுமே நான் கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்க வந்து என்னோட பாட்டை கேட்டுட்டு வந்து இந்த முத்தும் பவழமும் பாட்டு இந்த மாதிரி ஸோ அவங்களோட டேவே இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். கார்த்தாலும் நாங்கள் இதை போட்டுட்டு தான் நாங்கள் வீட்டில இருந்து வெளில கிளம்புவோம் அப்படின்னு. சில பேர் கார்ல நாங்கள் போகும்போது எங்க போனாலும் நாங்கள் இந்த பாட்டை வந்து கேட்டுட்டு தான் போவோம். வந்து ஐ மீன் எங்களுக்கு இந்த பாட்டை கேட்டாதான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஸோ கடைசியாக எங்களுக்காக ஒரே ஒரு பாடல் மேம். சுந்தரி சபுந்தரி நிரந்தரி துரந்தரி சோத்தியாய் நின்ற உமையே, சுக்கிரவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர் துன்பத்தை நீக்கி விடுவாய். சிந்தைதனில் உன் பாதம் நல்லையே தொழுபவர் துயரத்தை மாற்றி விடுவாய். ஜகமெல்லாம் உன் மாயை புகழ்வெனாலாமோ சிறிய நாள் முடிந்திடாது. சொந்த உண்மைந்தனாய் எந்தனை ரட்சிக்க சிறிய கடனுன்னரம்மா. சிவ சிவ மகேஸ்வரி பரபரிட ஈஸ்வர் சிரோன்மணி மனோன்மணியும் நீ. எண்ணறிய ஜீவ கோடிகளின்ற வைப்பவளே என் குறைகள் யார் குறைப்பே. அழகான மலையனூர் புகழாக வாழ்ந்திடும் எமையாளும் மங்களம். ஸோ வந்து இதே மாதிரி உங்களோட குரலால உங்களோட ப்ரெசன்ஸ் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க. இன்னும் நிறைய பேரோட ஆசைகள் என்னன்னா இன்னும் உங்ககிட்ட நிறைய சுவாமி பாடல்கள் கேட்கணும், அது எல்லாமே ஆசை இருக்கு, எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இத்தனை நேரம் வந்து உங்களோட பேசினது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நீங்க கேட்ட क्वेश्चंसலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பவித்ரா. தேங்க்யூ. தேங்க்ஸ். Vinayaga Missions Law School. Admissions open. BLLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club, formals and casual shirts. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.